வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர். இன்னைக்கு சிங்காரவேலை திருத்தலம் யாத்திரை வந்து 5ஆம் நாள் வந்து அடைஞ்சிருக்கோம். நேற்று வந்து குலிம் நாட்டுக்கோட்டை நகரத்தார் தண்டாயுதபாணி ஆலயத்திலேருந்து பட்டுவட்டில் இருக்கிற ஸ்ரீ நாகக்கன்னி அம்மன் ஆலயத்துக்கு வந்து அடைக்கலம் வந்திருந்தேன். இந்த அடைக்கலம் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தோமா, ஃபேரி பக்கத்துலேயே தான் இருக்குது. மிக அழகான கோவில், அம்சமான கோவில். இந்த ஆலய நிர்வாகம் கூட நம்மளுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க. நான் அனுமதி கேட்ட ஆலயத்தில் இதுதான் கடைசி ஆலயம். ஆனால் வருஷ பிரகார படி பார்த்தா இது 4வது அடைக்கலம். இன்னைக்கு இந்த நாகக்கன்னி அம்மன் ஆலயத்திலேருந்து பூமரத்தம்மன் ஆலயம் சொல்லுவாங்க, அந்த ஆலயத்துக்கு அடுத்த அடைக்கலத்துக்கு போகிறேன். கொஞ்சம் தொலைவு தான், ஆனால் இருந்தாலும் இந்த சன்னதிக்கெல்லாம் போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சி சொன்னது நான் ரொம்ப ரொம்ப பெருமை கொள்கிறேன். இந்த யாத்திரை வந்து நேற்று நடந்த யாத்திரை. 1ஆம் நாள் வந்து ஒரு 100 விழுக்காடு கடினமாக இருந்துச்சுன்னா, 2ஆம் நாள் வந்து 180 விழுக்காடு கடினமாக இருந்துச்சு. 3ஆம் நாள் வந்து 220 விழுக்காடு கடினமாக இருந்துச்சு சொல்லலாம். நேற்று நடந்தது குறைஞ்சது 400 விழுக்காடு வந்து கடினம் சொல்லலாம். ஏன்னா அழகப்பாஸ் ரவுண்ட் அபவுட் கிட்ட அழகப்பாஸ் கம்பெனி இருக்கும். அங்கேருந்து தொடங்கின அந்த வெயிலும் அதுக்கப்புறம் அதோட பயணம் வந்து மிக மிக கடினம். ஜலம்பரு முனீஸ்வரர் ஆலயம் வரைக்கும் சரியான டஃப்பாக இருந்துச்சு. மங்களநாயகி அம்மன் ஆலயத்தை விட்டு வெளியாகும் போது மணி ஒரு 3 இருக்கும். ஜலம்பரு முனீஸ்வரர் ஆலயத்தை பிடிக்கும் போது மணி 5. இந்த ஒரு ஜேர்னியில், அதாவது இன்னைக்கு நடந்த ஒரு பயணத்தில் வந்து 3 நாளைக்கு முன்னாடி இல்லாத ஒரு வலி. அதுக்கப்புறம் பாதத்தில் அந்த தோல் வழுண்டு நவந்துருச்சு. அதுக்கப்புறம் எப்படின்னா நம்ம போகும்போது பிசு பிசுன்னு ஒட்டுமே, அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங்கு. இதுக்கு முன்னாடி வந்து நான் சொல்ல மறந்த ஒரு விஷயம்னா, 3ஆம் நாள் அடைக்கலம், அதாவது படன்சராய் டு குலிம் போகிற அடைக்கலத்தில் வந்து சாத்தையோட குச்சி இருக்குல்ல, அதோட முன்னுக்கு இருக்கிற அந்த கூறான ஒரு முனை வந்து காலில் குத்தி என்னால் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் 2 கிலோமீட்டர் அதை வச்சு தான் நடந்தேன். அதுக்கப்புறம் மனைவி வந்த பிறகு தான் அந்த அந்த குச்சியை வந்து ரிமூவ் பண்ண முடிச்சு. பிளாஸ்டர் ஒட்டி நடந்தும் அதுக்கப்புறம் வந்து அந்த வலி உள்ளுக்கு இருக்கிற அந்த டேமேஜ் வந்து என்ன ரீகவர் பண்ண முடியல. அது வந்து நேற்று வந்து கொஞ்சம் வேர்ஸ்ட் ஆயிடுச்சு சொல்லலாம். ஏன்னா போக 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 அந்த நான் வலி என்ன டைவர்ஷன் பண்ணி வைக்கணும். பொதுவாக லெஃப்ட் காலில் வலி இருந்துச்சா ரைட் கால் பேலன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அது ப்ராக்டிஸில் இருந்துச்சு. பட்டு அது எல்லாமே வந்து சஸ்டெயின் இல்லாமல் போயிடுச்சு சொல்லலாம். அப்போ எனக்கு இன்றைக்கி வந்து ஒரு ஆனந்தமான நடையாக இருக்குன்னு சொல்கிறதோட இன்னொரு கடினமான நடையாக தான் இருக்கும் அப்படின்னு நான் வேண்டலை, கருதுகிறேன். இருந்தபோதும் இந்த நாகக்கன்னியோட ஆசீர்வாதத்தால் மணி ஒரு 7:30 மணி போல் இங்கேருந்து தொடங்க போகிறேன். இங்கேருந்து ஃபேரி ஏறி குயின் ஸ்ட்ரீட் அம்மனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேராக பூமரத்தம்மனை போகிற பாதை தான். நாளைக்கு இன்னைக்கு அங்கே தஞ்சை புகுந்த பிறகு அங்கேருந்து அடுத்த முடிவே எடுப்பேன். ஸோ ஒவ்வொரு எல்லைக்கு போன பிறகு தான் அடுத்த முடிவு எடுக்க முடியும். ஸோ இந்த வேலையில் வந்து கூலிம் மேராசி ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்தை சேர்ந்த நபர்களும் மற்றும் நகரத்தார் நாட்டுக்கோட்டை நகரத்தார் தண்டாயுதபாணி ஆலயத்தோட நிர்வாகத்துக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மறக்காமல் டிஎஸ்கே சிவானனுக்கும் டிஎஸ்கே சசி அண்ணனுக்கும் நன்றி தெரிவிச்சேன். ஏன்னா கூலியம்லேருந்து என்னை கைட் பண்ணி கொண்டு வந்து தண்ணி சாப்பாடு இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. இவங்க 2 பேரும் மோரல் சப்போர்ட் அவ்வளோ கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி இங்கேருந்து இந்த பயணத்தை தொடங்குறேன். உங்களை அடுத்த பதிவில் நான் சந்திக்கிறேன். நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு முருகன் துணை.